வணக்கம் பீலா. நான் தான் என் குழந்தைய பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அந்த ஆண்டவனுக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவனுக்கு தெரியும். என் குழந்தைய தப்பா பேசுவாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமத்தா போவாங்க. இங்க குழந்தைய பத்தி இங்க நாங்க யாருமே, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த வீடியோலயுமே தப்பா யாருமே பேசல. நீ போட்ட வீடியோல இங்க என்ன இருக்குங்கிறத தான் கேள்வியா கேட்டாங்க. நீ ஆபரேஷன் பண்ணி 10 நாள் தான் ஆகுது, எனக்கு கையில் வச்சிருக்க குழந்தை பக்கம் 5 மாச குழந்தை 6 மாச குழந்தை மாதிரி தெரியுது. நீ ஏன் மக்களை ஏமாத்துதுன்னு தான் கேட்டோம். நீ உண்மையை சொல்லி வீடியோ போட்டா இங்க யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நீ நான் கேட்ட கேள்வி, நீ கையில் வச்சிருக்க குழந்தை உன் குழந்தைன்னா டாக்டர் அம்மா உனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மாவோ இல்ல அந்த ஆஸ்பத்திரியில இருந்து இருக்கிற மாதிரி நீ எந்த வீடியோவுமே போடல. ஆஸ்பத்திரி வாசல வச்சு கூட நீ போட்டுக்கலாம் போடல. பக்கத்து வீட்டு ஆழ்வ குழந்தைய வாங்கி இருந்தாலும் அதையும் உண்மையை சொல்லு. இல்ல குழந்தைய தத்தெடுத்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் அக்கா பீலாக்கா சந்தோஷமா பிள்ளை குட்டியுமா சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ மக்களை ஏன் ஏமாத்துத, ஏன் இப்படி இந்த சம்பாத்தியம் உனக்கு எதுக்குன்னு தான் நான் கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு நீ தகுந்த பதில் சொல்லல. இப்போ அழுது திசைய திருப்புத. எவனா இருந்தாலும் நல்ல தாய் தோப்பானா நல்ல பிறப்பா இருந்தான்னா குழந்தைய பத்தி தப்பா பேச மாட்டான், தப்பா பேசவே மாட்டான். மக்களே இதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் பாக்கியா, உங்களுக்கு தான் தெரியும், யாரும் பேச மாட்டான். ஆனா நீ இப்ப அழுது திசைய திருப்புத, கண்டிப்பா திசையை தான் திருப்புத. நீ இது எங்க கொண்டு நீ அடுத்த எதுக்கோ அடி போடுத, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, நீ அடுத்த வீடியோ போட போற, நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல போறேன். நீ இந்த மாதிரி இருந்து அழுது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. நீ உன் புருஷன் ஆத்துக்காரரும் இருந்து அழுது வீடியோ போடுதிய. ஆனா உன் ஆத்துக்காரரு பின்னாடி ஒரு வேலை பண்ணுதாரு. எதுக்கு? போன போட்டு அடுத்தவனை கேவலமான வார்த்தையில, வாயில சொல்லக்கூடாத வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்காரு. என்னோட அட்ரஸ் எல்லாம் கேட்காராம். என்னோட அட்ரஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட அட்ரஸ் தான் கேட்காரான். என் அட்ரஸ் ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு சங்கடம்? நீயும் இதே மாவட்டத்தில், நான் எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் இருக்கணும் அதே மாவட்டத்தில் நீயும் இருக்க. நீயும் பிறந்து வளர்ந்துருக்க. இந்த மாவட்டத்தில் வந்து என்னோட வீடு எங்கன்னு கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க. நான் பிறந்த மாவட்டத்தில் நீ பிறந்திருக்க. பீலாவோட ஆத்துக்காரரு இங்க வந்து கேளு, எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பாத்துக்கிட்டு